Hi, hello, welcome to Bipa Designer Studio. நான் உங்க பிந்து பேட்ரிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு பார்க்க போறோம். சோ மேலேயும் பஃப் இருக்கு. அதுக்கு அப்புறம் கீழ பார்டர் இருக்கு. பார்டர் கிட்டயே நம்ம பஃப் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 10 inches sleeve length, அதில் 3.5 inches நான் விட்டுட்டு 10 inches மார்க் பண்ணுறேன். 3.5 inches எதுக்கு விட்டுனா நம்ம வந்து அங்கே பார்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ மேலே ஒரு 4 inches நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ கீழேருந்து நம்ம 3.5 inches மார்க் பண்ணி இப்போ இந்த பிளேஸையும் மேலே நம்ம ஒரு 4 inches மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து பஃப் ஸ்லீவ்ன்றதுனால நம்ம ஒரு 4 inches எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இப்போ மேலேருந்து நம்ம ஒரு 2.5 inches மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறது வந்து அந்த 2.5 inchesலேருந்து தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2.5 inchesல தான் நம்ம பஃப் வைக்க போகிறோம். இது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இது வந்து லைனிங்கில் தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த ஸ்லீவ் வந்து 10 inches. அதில் கீழே பார்டர் வரதுனால 3.5 inches விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த 3.5 inchesக்கு தான் இந்த பார்டர் வரப்போகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். 1/2 inch வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக போயிடும். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 3.5 inches. நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப ஈஸி ஸ்டிச் பண்ணுறது. பஃப் ஸ்லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி ஸ்டிச் பண்ணுறது. ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு மெஜஸ்டிக் லுக் இருக்கும். இப்போ இதோட சென்டரை நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பார்டரோட ரைட் சைடு ஆஃப் த பார்டரில் நம்ம இந்த லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது பார்டரோட ரைட் சைடில் நம்ம லைனிங் மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம லைனிங்கை வந்து இப்படி திருப்பி உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஒரு மேல் தையல் போட போகிறோம். இப்போ பார்டர் வந்து நம்ம 4 inches பார்த்தோம் இல்லையா. அதில் 1/2 inches வந்து அந்த செல்வேஜ்னு சொல்லுவாங்க, அந்த லாஸ்ட் பீஸ் சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஏன்னா இந்த பார்டர் மடித்து தைச்சது நம்ம டைரெக்டாக ஸ்லீவோடு ஜாயின் பண்ணுவோம், மெயின் ஸ்லீவோடு ஜாயின் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம லைனிங்கில் அந்த மாதிரி மடித்து தைக்கல. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னுட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு 1/2 inch விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த பார்டரில் நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு பார்டரோட அந்த லைனிங் இருக்கு இல்லையா, அந்த லைனிங்கை நம்ம மெயின் ஸ்லீவோடு அட்டாச் பண்ண போகிறோம். பார்டர் நம்ம அட்டாச் பண்ணல, பார்டரோட நம்ம அட்டாச் பண்ணியிருக்க அந்த லைனிங்கை தான் நம்ம மெயின் ஸ்லீவோடு அட்டாச் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து ஸ்லீவ் ரவுண்ட் கம்மியாக இருக்கும். பட் இது பஃப் ஸ்லீவ்ன்றதுனால நம்ம மெயின் ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக வச்சு நம்ம ஸ்லீவ் ரவுண்டுக்கு மேட்ச் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 12 inches இருக்குது அப்படின்னா நம்ம மெயின் ஸ்லீவில் இங்கே வந்து நமக்கு பஃப் வைக்கணுன்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 inches இல்லைனா 4 inches நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 4 inchesஸை வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லீவ்ஸ் பிடிச்சு நம்ம ஸ்லீவ் ரவுண்டோட மேட்ச் பண்ணுவோம். நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நீங்கள் வச்சு பார்க்கும்போதே தெரியும், ஸ்லீவ் ரவுண்ட் அந்த பார்டரோட அந்த லென்த்துக்கும் இந்த மெயின் ஸ்லீவோட அந்த லென்த்தும் பெருசாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லீவ்ஸில் ஃப்ளீட்ஸ் பிடிப்போம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே அந்த பஃப் ஸ்லீவில் கீழேயும் வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் இருக்கும், மேலேயும் நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 1/4 inchக்கு தான் நம்ம ஃப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கோம். 1/4 inchக்கு நம்ம ஸ்லீவ்ஸில் ஃப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கோம். கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பார்டரோட லைனிங்கில். இப்போ பார்டரை வந்து நம்ம உள்பக்கமாக திருப்பி கரெக்டாக நம்ம ஏற்கனவே பார்டரை நம்ம மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா. ஸோ கரெக்டாக திருப்பி இந்த மாதிரி நம்ம ஒரு மேல் தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஃபுல்லாக கன்சீல் ஆகிடுது.
எந்த ஸ்டிச்சிங்குமே வெளியே தெரியாது. உள் பக்கமும் பார்த்தாலும் உங்களுக்கு பிளெயினாக தெரியும், வெளிப்பக்கமும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் எதுவுமே வெளியே தெரியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷு. இது பாருங்கள், இதுதான் அவுட்கம். ஸோ கீழே நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் பிடிச்சனால இந்த மாதிரி வர அவுட்கம்மு ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.